அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய சாந்தி சமாதானம் நாம் அனைவரும் மீது உண்டாகட்டுமாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய மிகப்பெரிய கிருபை, இஸ்லாமிய மாதத்திலே கடைசி மாதமாகிய ஹஜ் மாதத்திலே ஒரு கடைசி திங்கட்கிழமை நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். துல்ஹஜ் 28 நாளைக்கு சக்கூடிய நாள். ஒரு கடைசி மாதத்தில் வருஷத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாமிய புத்தாண்டு முஹர்ரம் மாதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹாஜி பெருமக்கள் ஹஜ்ஜெல்லாம் முடித்துவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலா ஷரீஃபுக்கெல்லாம் சென்று சலாத்துகள்லாம் சொல்லி அவங்க அன்று பிறந்த பாலகரை போன்று தாய் நாடுகளுக்கு திரும்பி கொண்டிருக்கக்கூடிய அழகான இந்த ஹாஜி பெருமக்கூடிய ஹஜ்ஜை அல்லாஹ், உம்ராவை அல்லாஹ் சாலிஹான அமலாக கபூல் செய்வானாக. ஹஜ்ஜை மக்பூலான ஹஜ்ஜாக கபூல் செய்வானாக. அதே போன்று இந்த வருஷம் கடைசி என்றில் நமக்கும் அது மாதிரி அல்லாஹ் நம்முடைய எல்லா பாவமும், சின்ன பாவம், பெரிய பாவம், தனிமையிலே, இரவிலே, பகலிலே, கூட்டத்திலே என்னென்ன பாவம் செஞ்சோமோ எல்லா பாவங்களையும் அல்லாஹ் நம்ம எல்லோருடைய தௌபாக்கும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவமெல்லாம் மன்னித்து ஒரு நல்ல ஒரு அன்று பிறந்த பாலகரை போன்று ஹாஜி பெருமக்களை போன்று நம்ம எல்லாம் வரக்கூடிய வருஷத்தை, ஒரு இஸ்லாமிய புத்தாண்டு முஹர்ரம் மாதத்தை நாம் எல்லாம் 1448வது வருஷத்தை அடியெடுத்து வைப்பதற்கு அல்லாஹ் மிகப்பெரிய நமக்கு உதவி புரிவானாக. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் வருஷத்தை நம்ம எப்படி எதிர்கொள்வது, புது வருஷ புத்தாண்டை, இஸ்லாமிய புத்தாண்டு மாதத்தை நம்ம எப்படி அதை எதிர்பார்ப்பது என்னுடைய தலைப்பில் தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். வீடியோ கடைசி வரும் பாருங்கள், எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா துவாக்களையும் அல்லாஹ் ஒப்புக்கொள்வானாக. வரக்கூடிய இஸ்லாமிய புத்தாண்டு எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள். வீடியோ பார்க்கக்கூடிய எல்லோருக்கும் துவா செய்ய சொன்ன அனைவர்களுக்கும் முஹர்ரம் மாதத்தினுடைய இஸ்லாமிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் நான் பயான் ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து நமக்கு வரக்கூடிய ஒரு சிறந்த ஒரு ஆண்டாக, பரக்கத்து பொருந்தி ஒரு வருடமாக, ஹஜ் செய்யக்கூடிய ஒரு வருடமாக, உம்ரா செய்யக்கூடிய ஒரு வருடமாக, விடாமல் ஐவேளை தொழுகுவேன் உறுதிமொழி எடுக்கக்கூடிய ஒரு வருடமாக, ஷைத்தானுடைய சூழ்ச்சி விட்டு நமக்கெல்லாம் பாதுகாப்பு கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக, நோய் இல்லாத ஒரு வருடமாக, பாதுகாப்பான ஒரு வருடமாக, நம்முடைய வாழ்க்கை அல்லாஹ்வுக்கு இடத்தில் நம்ம தவக்கல் அல்லாஹ் அவனிடத்தில் தவக்கல் வைக்கிறோம். நம்ம முழுமையான பாதுகாப்புள்ள நல்ல ஒரு ஆண்டாக, சிறப்பான ஒரு ஆண்டாக, பரக்கத்தான ஒரு ஆண்டாக அல்லாஹ் நமக்கு தந்தால் உரிவான. ஆமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் மஜீத் வல் ஃபுர்கானில் அஸீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். بفضل بسم الله الرحمن الرحيم. ومن يعلم شعائر الله فإنها من تقوى القلوب. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم التائب من الذنب كمن لا ذنب له أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. வல்லவரை போற்றியவர் கோமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவுடைய மிகப்பெரிய கிருபை. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கெல்லாம் ஆரோக்கியமான வாழ்க்கை தந்து அவனுக்கு அமல் செய்யக்கூடிய நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான வாழ்க்கை தந்திருக்கானே. நம்ம என்ன செய்வோம்? 100 தடவை அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி நம்ம அல்லாஹ்ட்ட நன்றி கடன் செலுத்தக்கூடியவங்களாக நம்ம எல்லாம் இந்த வருடத்தை முடிக்க வேண்டும். லைன் சக்கரத்தும் இல்லை அசீதன்னக்கும். அவனை நம்ம சுக்ரிய நன்றி கடனை செலுத்தினா நமக்கு அதிகப்படியான நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெகுமதிகளை தர இருக்கிறான். அதனால நம்ம எல்லோரும் இந்த வருடம் நம்ம இன்னைக்கு 28, நாளைக்கு 29, கடைசி நேரம் வந்துருச்சு. அப்போ இன்றிலிருந்தே நம்ம அந்த புத்தாண்டு எதிர்பார்த்து கொள்ளக்கூடிய நம்ம துவாக்களை, திக்ருகளை எல்லாம் ஓதுவதற்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம அழகான முறையிலே ஒரு வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கணும். ஷைத்தான் பாதுகாப்பு தேடணும். வரக்கூடிய வருஷத்தை நமக்கு
அல்லாஹ் ஒரு சுபிட்சமான ஒரு சந்தோஷமான ஒரு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பான ஒரு வருடமாக நமக்கு ஆக்க வேண்டும். அதுக்காக வேண்டிய அல்ஹம்துலில்லாஹ் ஒரு 100 தடவை இன்ஷா அல்லாஹ் சொல்லுவோம் எல்லோரும் சொல்லுங்க. அது மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுக்கப்பட்ட நபிமார்களுடைய வாழ்க்கையில அல்லாஹ் சொல்லுவான் இல்லையா, அல்லாஹ் அஸ்ஹாபுல் கஹ்ஃப் வாசியில 300 வருஷம் அவங்க அப்படியே அந்த குகையில தூங்குறாங்க. தூங்கி எழுந்த பார்க்கின்றவங்க அவங்க சொல்லுவாங்க, நீங்க எத்தனை வருஷம் நீங்க தூங்குனீங்கன்னு கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க, பாக யௌமன் அவ் பாக ஒரு நாள் 6 நாள் தூங்கியிருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உஸைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள அல்லாஹ் தஆலா அது மாதிரி உறங்க வச்சான். அவங்களிடத்துல அல்லாஹ் சொல்ல கேட்கும்போது அதுவும் அவங்களும் அப்படித்தான் சொல்லுவாங்க, கொஞ்ச நேரம் தூங்கியிருப்போம்னு சொல்லுவாங்க. அப்போ அல்லாஹ் சொல்லுவான், 100 வருடம் நீங்கள் உறங்கிட்டீங்க அப்படின்னு உஸைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களிடத்துல அல்லாஹ் சொல்லுவான். இது மாதிரி அல்லாஹ் நாளை மறுமையில் நம்ம இடத்துல அவனுடைய அந்த மறுமையினுடைய அந்த இடத்துல வந்து கேட்கும்போது நீங்கள் எத்தனை வருஷம் உலகத்தில் வாழ்ந்தீங்க, 50 வருஷம் வாழ்ந்தோம், 60 வருஷம் வாழ்ந்தோம், 70 வருஷம் வாழ்ந்தோம், 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தோம். காலக்கம் லபிஸ்தும் அததசினி சொல்லுவாங்க, கொஞ்ச நாள் தான் வாழ்ந்திருப்பேன் அவங்க சொல்லுவாங்க. இந்த துனியாவுடைய வாழ்க்கை அல்லாஹ் கேட்கும்போது மறுமையில். அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், துனியாவுடைய வாழ்க்கை அற்ப சொற்பமான வாழ்க்கை. இப்போ பாருங்கள், போன வருஷம் தான் முஹர்ரம் இஸ்லாம் புத்தாண்டு ஆரம்பிச்சமாக இருக்குது, இந்த வருஷம் ஆரம்பமாயிடுச்சு. ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாதம் மாதிரி போகக்கூடியதாக இருக்குது. ஒவ்வொரு மாதமும் ஒரு ஜும்மாவுடைய ஒவ்வொரு வாரம் மாதிரி போகுது. ஒவ்வொரு வாரமும் ஒரு மணி நேரம் மாதிரி அல்லாஹ் நேரங்களை வேகமாக படுத்தக்கூடிய இந்த உலகத்துடைய வாழ்க்கை அற்ப சொற்பமான வாழ்க்கை நம்ம விளங்கிக்கணும். அப்போ நமக்கு 1448வது முஹர்ரம் மாதம் நம்ம அடியெடுத்து வைக்கிறோம்னு சொன்னால், நம்முடைய மௌத்துக்கு நம்ம இன்னும் 1 வருஷம் நெருங்கிட்டோம். மறுமைக்கு அழியாத ஒரு வாழ்க்கைக்காக வேண்டி நம்ம நெருங்கிட்டோம். துனியாவுடைய வாழ்க்கை நமக்கு குறைக்கப்பட்டுட்டே வருது. அப்போ அதனால நம்ம அல்லாஹ்வுடைய அந்த துனியாவுடைய வாழ்க்கையை நம்ம வாழக்கூடிய அந்த ஆசாபாசங்கள், துனியாவுடைய அந்த அந்த சோசியல் மீடியாக்கள் நேரங்கள் வீணாக்கக்கூடிய பொழுது கழிக்கக்கூடிய உலகத்தினுடைய அந்த வாழ்க்கைக்கெல்லாம் நம்ம அடிபடியாம ஏமாறாம மறுமைக்கு உண்டான ஒரு உறுதிமொழி எடுக்கக்கூடிய ஆண்டாக நாமெல்லாம் இப்போதே நம்ம அதற்குண்டான தயாராக அந்த இடத்துல நம்ம பிரார்த்தித்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் மறுமைக்காக வேண்டி நான் வாழக்கூடிய வாழ்க்கையில 5 நேரம் தொழுகி நான் விடமாட்டேன். ஆஷூரா நோன்பு 9 முஹர்ரம் 9, 10 நோன்பு நான் நோன்பு வைப்பேன். நோன்புல கலாமா நோன்பெல்லாம் நான் இந்த 10 நாள் சிறப்பான நாளாக இருக்கிறது. முஹர்ரம் 10 நாள் சிறந்த நாள். அப்போ அந்த நாளில் சுன்னத்தான் நோன்பு வைக்கக்கூடிய அந்த நோன்புல நம்ம கலாவான ரமலான் மாசத்திலே கலாவா நோன்பை நெய்யத்தை செஞ்சு இந்த சுன்னத்தை நோன்பு சேர்ந்து நான் கல்லாவெல்லாம் மீட்டுவேன், சுன்னத்தான் தொழுகுவேன், யாருக்கும் எந்த நோவிலும் செய்ய மாட்டேன். என்ன செய்யணும், நம்ம உடனடியாக நம்ம ஹஜ்ஜு செய்யணும், உம்ரா செய்யணும். நல்ல ஒரு திட்டத்தை ஒரு உறுதிமொழியை அல்லா இடத்துல எடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நம்ம அந்த தருணத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அப்போ அந்த நேரத்திலே நம்ம என்ன செய்யணும், எப்படி வரவேற்கணும், நமது நபிமார்களுடைய வாழ்நாள சஹாபா பெருமக்கூடிய வாழ்க்கையில பார்த்தோம்னு சொன்னால், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய வாழ்க்கையிலே பார்க்கின்ற பொழுது கைஸர் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னர், அவங்க தலைவலி, அதிகமான தலைவலி, எங்கே பார்த்தாலும் எந்த டாக்டரை மருத்துவ பார்த்தாலும் அந்த தலைவலி நிற்காமல் அந்த தலைவலிச்சுட்டே இருக்கும்போது அந்த மன்னர் உமர் ரலியல்லாஹு தஆலா அனுபவம் அவங்களிடத்துல உதவி தேடுகின்றார்கள், சொல்லுகின்றார்கள், இந்த மாதிரி தலைவலிச்சுட்டே இருக்குது. அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்வாங்க, ஒரு தொப்பியை அணிவதற்காக கொடுப்பாங்க. தொப்பி நீங்கள் அணிச்சுக்குங்க. ஆனால் தொப்பி போட்டால் அந்த வலி இல்லாமல் போயிடுது, தலைவலியே இருக்கிறது இல்லை. அப்போ எடுத்து வைக்கும்போது தலைவலி வருது. அப்போ தொப்பியை போட்டே இருப்பாங்களாம். அப்போ ஒரு நாள் என்ன இது தொப்பி இவ்வளோ ஒரு மருத்துவ குணமுள்ள தொப்பியாக இருக்குது அப்படின்னு அவங்க தொப்பியை உள்ள எடுத்து பார்க்குறாங்க. அதில் ஒரு முடி, அதில் ஒரு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கொடுக்கப்பட்ட கைஸர் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னருக்கு வெகுமதியாக, நோய் நிவாரணையாக, தலைவலிக்கு நிவாரணமாக ஒரு தொப்பியை உமர் ரலியல்லாஹு தஆலா கொடுக்கின்ற பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதி வைத்து அந்த தொப்பியை கொடுக்குறாங்க. அந்த தொப்பியை அணிஞ்ச உடனே அவங்களுக்கு என்ன ஆகுது, சுகம் பெறுகின்றாரு, தலைவலி போயிடும். அதே மாதிரி
நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய வெள்ள பிரயாணத்தில் கப்பலில் அது 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 ரிமோட்டாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிஸ்மில்லாஹி மஜரிஹா வ முர்சாஹா இன்ன ரப்பி லகஃபூர் ரஹீம் என்று சொல்லக்கூடிய அந்த வசனத்தை பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் என்ற அந்த கருவியை கொண்டு தான் சாவியாக ரிமோட்டாக அல்லாஹ் வழங்குகிறான். யாருக்கு? நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க அந்த கப்பலுடைய சாவி. அதை வச்சு தான் அவங்க வந்து என்ன செய்வாங்க, போவாங்க, பிரேக் பண்ணுறது, நிப்பாட்டுறது எல்லாம் வந்து பிஸ்மில்லா தான். பிஸ்மில்லா சொன்னால் போகும், பிஸ்மில்லா சொன்னால் நிற்கும், பிஸ்மில்லா சொன்னால் போகும். இந்த மாதிரி அப்போ நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய மிகப்பெரிய அந்த கப்பலை பாதுகாப்பான முறையில் அவங்க அந்த வாழ்க்கை வாழ்ந்ததுடைய அதை நோக்கமும் அந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று அதை கொண்டு அவங்க வந்து அதை ஏக வைத்தாங்க. அப்படி நம்ம வந்து நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய வரலாறு பார்க்குறோம். அதுவே சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுடைய வாழ்க்கையிலேயும் பல்கீஸ் என்ற மன்னருக்கு அவங்க கடிதம் எழுதுகின்ற போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி தான் எழுதுறாங்க. அந்த எழுதக்கூடிய அந்த கடிதம் போய் அவங்களுக்கு அந்த பல்கீஸுடைய அந்த சிம்மாசனம் பூராவுமே சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய காலடிக்கு வருது. இப்போ இந்த மாதிரி உண்டான வரலாறை நம்ம நபிமார்களுடைய வரலாறை பார்க்கின்ற பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதற்கு அவ்வளோ சிறப்புகள் பகுமதி ஏராளமான நிகழ்வுகளை நம்ம எல்லாம் பார்க்குறோம். அப்போ அப்படிப்பட்ட பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் நம்ம சொல்லி அந்த வருஷத்தை நம்ம வரவேற்போம். இஸ்லாமிய புத்தாண்டான முஹர்ரம் மாசத்தை நாம் ஒரு பாதுகாப்பாக, ஒரு பரக்கத்தாக, நம்முடைய தேவையெல்லாம் நிறைவேறக்கூடிய, கடன் இல்லாத, நோய் இல்லாத, கவலை இல்லாத, பிரச்சனை இல்லாத ஒரு ஆண்டாக நமக்கெல்லாம் வரவேன் என்பதற்காக வேண்டி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று இமாம் பெருமக்கள் சொல்கின்றார்கள். குறிப்பாக தஹ்ரவி இமாம் போன்ற ஏராளமான இமாம்கள் இந்த பிஸ்மி 113 தடவை நீங்கள் எழுதுங்க. எப்படி எழுதணும்? தனித்தனியாக பா, சீன், மீம், லாம், லாம், ஹே, அலிஃப், லாம், ரே, ஹே, மீம், நூன், அலிஃப், லாம், ரே, ஹே, யா, மீம், இப்படி தனித்தனியாக அந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ரெண்டையும் லெட்டர் எழுதியிருக்கும். நம்ம எல்லாம் அப்படியே பிரித்து அப்படியே ஒவ்வொரு எழுத்தாக ஒவ்வொரு லெட்டராக எழுதி 113 தடவை நம்ம இப்போவே எழுத ஆரம்பிக்கிறது. எப்படி எழுதணும், எப்படி ஆரம்பிக்கணும்? அழகான இதை தொழுது, கிபிலாவை முன்னோக்கி, ஹாஜத் தொழுது 2 ரக்காத் தொழுது, தக்வாவான முறையில் நல்ல நிய்யத்தோட அல்லாஹ்வே இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமுக்கு அவ்வளோ மகிமை, அவ்வளோ அல்லாஹுடைய பாதுகாப்பு இருக்குது, நபிமார்கள்லாம் உதவி தேடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாங்களும் வரக்கூடிய ஆண்டை உதவி தேடுறோம். கடன் இல்லாத, நோய் இல்லாத, வியாபாரத்தில் கஷ்டம் இல்லாத, வேலைவாய்ப்பு இல்லை, நல்லா நமக்கு வரவுக்காக வேண்டி சைத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து எல்லா முசீபத்திலிருந்தும் பாதுகாப்பு கிடைப்பதற்காண்டி அல்லாஹ்வுடைய தவக்கல் தொழல்ல அல்லாஹ்வுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ்வதற்கும் ஈமான் சலாமத்தான வாழ்வதற்கும் என்று எழுதுகிறோம்னு சொல்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதுவோம். தனித்தனியாக சிங்கிளாக லெட்டர் எழுதுறது, நான் அப்படியே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் நிய்யத்தோடு எழுதுறது. இப்படி 113 தடவை எழுதி கோடு இல்லாத தனியான பிளைனான தாளை பேப்பரை எடுத்து, கட்டம் இல்லாத கோடு இல்லாத நோட்டை எடுத்து 113 தடவை அழகான தக்வாவான முறையிலே, பேரிதான முறையிலே நம்ம நிய்யத்தோடு எழுதி அதை நம்ம பீரோக்குள்ளே பத்திரம் பண்ணி வைப்பது ஒன்று. 2வது ஆயத்து குர்சி. இதுவும் ஏராளமான சைத்தானிலிருந்து பலவிதமான துனியாவுடைய சோதனை வேதனையிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கும் இந்த ஆயத்து குர்சியை இன்ஷா அல்லாஹ் ஒரு 360 தடவை ஓத வேண்டும் என்று இமாம் பெருமக்கள் எழுதுகின்றார். அப்போ அது நம்ம எவ்வளவு முடியுமோ ஒரு 100 தடவை ஆயத்து குர்சியை விடாமல் அல்லாஹுடைய அந்த தக்வாவான முறையில் தொழுது ஒரு இடத்துல உட்கார்ந்து ஆயத்து குர்சியை ஓதியும் நம்ம என்ன செய்யலாம், நம்ம நாளுக்கு நம்ம இஸ்லாமிய புத்தாண்டு முஹர்ரம் மாதத்தை நம்ம அப்படி வரவேற்று அல்லாஹ் நமக்கு முழுமையான பாதுகாப்பு அவனிடத்துல பொறுப்பு சாற்றுவோம். அந்த நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையிலே நாம ஒரு கிஃப்டாக எதற்காக வேண்டி, பாதுகாப்புக்காக வேண்டி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதி ஆயத்து குர்சியை ஓதி அல்லாஹ்வுக்கு நம்ம என்ன செய்யணும், அப்படி ஹதியா செஞ்சு நம்ம அனுப்பி நமக்கு நன்றி செலுத்தக்கூடிய விதத்திலே அவனுக்கு நன்றி செலுத்தி நம்ம அவனிடத்தில் உதவி தேடுவது. இப்படி நம்முடைய வாழ்க்கையை தேட வேண்டும் என்று தஹ்ரவி இமாம் போன்ற பெரும்பெரிய இமாம்களை கித்தாபில் எழுதி வைத்திருக்கிறார். அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம், அதுதான் நம்ம சொல்ல போகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எல்லோரும் இப்படியான ஒரு முறையிலே தொழுது அது மாதிரி ஒரு உறுதிமொழி எடுத்து வரக்கூடிய ஆண்டை நம்மெல்லாம் ஐவலை விடாமல் தொழுது நம்ம அதிகமான முறையிலே குர்ஆனை ஓதக்கூடியவங்களாக, ஸலவாத் ஓதக்கூடியவங்களாக, அல்லாஹ்வுடைய அந்த பயத்திலே வாழக்கூடிய நல்ல ஒரு வாழ்க்கை அல்லாஹ் நம்ம பிள்ளைகளுக்கு, நம்முடைய வீடுகளில் மனை மக்களுக்கு, நம்முடைய சகோதரர்களுக்கு, நம்முடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு எல்லோருக்கும்
இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நீங்களும் வீடியோ பார்க்குறவங்கெல்லாம் நீங்களும் வரக்கூடிய வருஷத்தை நமக்கெல்லாம் ஒரு சிறந்த ஒரு வருடமாக, புத்தாண்டாக, இஸ்லாமிய புத்தாண்டாக நம்ம எல்லாம் இது சும்மா சொல்கிறோன்னு சொல்லி சும்மா ஒரு கதைக்காக வேண்டி சும்மா ஒரு வீடியோ அதிகமாக இது பார்க்குறதுக்காக வேண்டி நம்ம சொல்லணும்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் மார்க்க கல்விங்கிறது கடலை மாதிரி எவ்வளோ தான் நம்ம சொன்னால் புதுசாக செய்தி கிடைச்சி தான் இருக்கும். அதனால நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது. நம்ம வீடியோ ஒரு நாள் ஒன்று போடுறோமே, நம்ம கேட்கவே இல்லையே, புதுசாக சொல்கிறான்னு நினைக்காதீங்க. இது எல்லாமே செஞ்சுட்டு தான் இருந்துக்கிறாங்க, நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். எல்லாம் இஸ்லாமிய நம்ம முன்னோர்கள் இப்போவும் செய்கிறாங்க. நம்ம செய்ய தெரியாதவங்க இந்த வீடியோக்களை பார்த்து அதிகமான முறையில் நாமளும் அல்லாஹுடைய பாதுகாப்பு, அல்லாஹுடைய ரஹ்மத்து வரக்கூடிய இந்த இஸ்லாமிய அந்த முஹர்ரம் மாதத்தில் அதிகமான அமல் செய்து நல்ல ஒரு வருடமாக அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்து அடையக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் வழங்க செய்வானாக. ஏராளமான மக்கள் துஆ செய்ய சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ்வே அந்த வரக்கூடிய புத்தானுடைய பரக்கத்தை கொண்டு எல்லா நபிமார்களுக்கும் ஏராளமான திக்ர்களை சொன்ன ஒவ்வொரு நபிமாரும் ஒவ்வொரு திக்ர்களை சொல்லியிருக்காங்க. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனஹ வ ஃபில் ஆখিরাতি ஹஸனஹ வ கினா அஸாபன்னார். அதே போன்று ரப்பிர்ஹமூஹுமா கமா ரப்பயானி ஸகீரா தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலிய்யில் அஸீம். இப்படி ஏராளமான திக்ர்களை நம்ம எவ்வளோ திக்ர்களை தெரியுமா திக்ரெல்லாம் சொல்லி நம்ம வரக்கூடிய புத்தாண்டை இஸ்லாமிய முஹர்ரம் மாதத்தை நல்ல ஒரு சிறப்போடு ஒரு பரக்கத்தான ஒரு மாதமாக அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தந்த அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.